இந்த வீடியோ செஷன்ல நாங்க எதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஐடியை யூஸ் பண்ணி எப்படி நாங்க மோர் தேன் ஒன் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது இன்ட்ரடக்ஷன் பார்ட்டா இருக்கிறபடியால ஃபர்ஸ்ட் ஒன் நாங்க எப்படி ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கணும். அதுக்கு பிறகு ரெண்டு ஃபார்ம்ஸுக்கு இடையிலான கனெக்டிவிட்டியை நாங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு மாதிரி பார்க்க வேணும். இது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இனிஷியலா இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கொள்றேன், நியூ ப்ராஜெக்ட். தென் ஃபார்ம் கனெக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணிக்கொள்றேன். ஃபார்ம் கனெக்ஷன், தட்ஸ் ஃபைன். தென் இதுல ஓகே பண்ணி எங்களோட ப்ராஜெக்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம். இந்த இடத்துல எங்களுக்கு இனிஷியலா ஒரு ஃபார்ம் ஒன்று வந்திருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிஃபால்ட்டா வந்திருக்க ஃபார்ம். இந்த ஃபார்மை நாங்கள் ஃபார்ம் 1 என்ற நேமிலேயே மெயின்டைன் பண்ணிக்கொள்வோம், நோ இஷ்யூஸ். தென் இது இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். இது இந்த பேக்ரவுண்ட் கலர் நாங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இடத்துல இதுல கலரை நான் கொஞ்சம் ஒரு மெரூன் கலர் ஒன்றுல சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன், ஃபைன். தென் இங்க நாங்க ஒரு பட்டன் ஒன்று எடுத்து வச்சுக்கொள்வோம். தென் இந்த பட்டனை அப்படியே ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இந்த பட்டன்ல வந்து நாங்க ரெட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணி நேமை வந்து ரெட் என்று சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். இந்த ஃபோன் தேவை என்று சொன்னா நாங்க சேஞ்ச் பண்ணலாம், பட் எவர் நான் ஃபோன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதை போல்ட் பண்ணி இங்க இருக்க போற ஃபோன்ட் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணி தென் 16 அப்படின்ற ஃபோன் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த பட்டன் சைஸும் நாங்க சேஞ்ச் பண்ணலாம். இதுல டெக்ஸ்ட் அப்படின்ற பார்ட்ல வந்து இந்த கலரை வந்து நான் ரெட் மாத்திக்கொள்றேன். நீங்க ரெட் மாத்துறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால் இது ஒரு மெரூன் கலர் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு ஃபார்ம். ரெட்டை கிளிக் பண்ண உடனே ரெட் கலர் பேக்ரவுண்ட் உள்ள ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகணும். அப்ப இது ஒரு ஃபார்ம். ரெட் கலர் பேக்ரவுண்ட் உள்ள ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணேன். எப்பவுமே நியூ ஃபார்ம் ஒன்று நாங்க எடுக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று எங்களுக்கு இருக்கு. இந்த ப்ரொஜெக்ட்ன்றதை கிரியேட் பண்ணி கிளிக் பண்ணி ஆட் விண்டோஸ் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்குமா இருந்தா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நாங்க விண்டோஸ் ஃபார்ம் அப்படின்றத கொடுத்து ஃபார்ம் 2 என்ற நேமிலேயே நான் ஆட் பண்றேன். ஸோ ஃபார்ம் 1 இருக்கிற மாதிரி ஃபார்ம் 2 உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபார்ம் 1ல இருக்கிற இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணி வந்து நாங்க இந்த ஃபார்ம் 2ல பேஸ்ட் பண்ணலாம். இங்கே சேம் ஃபாண்ட் ஸ்டைலோடய வந்து பேக்ரவுண்ட் கலரை நான் இங்க அங்க இருந்து ரெட் கலர் சேஞ்ச் பண்ணபடியால இது இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் ரெட் சேஞ்ச் பண்றேன். பிகாஸ் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல எங்களுக்கு ரெட் கலர்ல ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ ரெட் கலரை கிளிக், ஸோ அங்க இருந்து ரெட்டை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு ரெட் கலர் ஃபார்ம் ஒன்றாகும். பட் இந்த பட்டனுக்கு ரெட்ன்றதுக்கு பதிலாக மெரூன் சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். ஸோ மெரூன் அப்படின்ற நேமை சேஞ்ச் பண்ண அப்புறம் இந்த மெரூன் பட்டனை கிளிக் பண்ண உடனே நான் மெரூன் கலர் இந்த ஃபார்முக்கு வந்து மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஃபார்முக்கு இடையிலான கனெக்டிவிட்டியா நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா அந்த ஃபார்முக்கு போகணும், அந்த ஃபார்ம் இங்க வரும். எங்கிட்ட ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை நாங்க ரன் பண்ணிக்கல எங்களுக்கு இனிஷியலா எப்பவுமே ஃபார்ம் 1 தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அது டிஃபால்ட்டா ஃபார்ம் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த பட்டனை நாங்க கிளிக் பண்ணிக்கு எங்களுக்கு ரெட் கலர் ஃபார்முக்கு போக வேண்டி இருக்கும். எப்பவுமே நாங்க டிஃபால்ட்டா ஃபார்ம் 1 தான் ஒன்னாகும் வேண்டி இல்லை. அந்த டிஃபால்ட் ஃபார்ம் நாங்க சேஞ்ச் பண்ண வேணும். ஃபார்ம் 2 தான் இனிஷியலா எங்களுக்கு வர வேணும்னு சொல்லிக்கல. அதுல போயிட்டு நாங்க சேஞ்ச் பண்ணலாம் டிஃபால்ட்டான ஃபார்ம். அதுக்கு நாங்க வியூ என்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு இதுல சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற பாட்டை கிளிக் பண்ணுவோமா இருந்தா இதுல ஒரு சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் ஒன்னா இந்த இடத்துல program.cs அப்படின்ற ஃபைல் இருக்கு. இதை நாங்க டபுள் கிளிக் பண்ணுவோமா இருந்தா இந்த கோடிங் ஒன்னா. இந்த கோடிங் பார்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் டாட் ரன் நியூ ஃபார்ம் 1 தான் இருக்கு. இந்த இடத்துல ஃபார்ம் 2 கொடுத்து நாங்க சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை நாங்க எப்ப ரன் பண்ணாலுமே ஃபார்ம் 2 தான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். டிஃபால்ட்டா ஃபார்ம் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். நாங்க எந்த ஃபார்ம் ஓப்பன் ஆக வேணும்ன்றதை இந்த இடத்துல வந்து நாங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி எங்களுக்கு இருக்கு. ஸோ இப்போ நான் ஃபார்ம் 1 சேஞ்ச் பண்ணபடியால ஃபார்ம் 1 தான் எனக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனிஹவ் நாங்க இந்த ஃபார்ம் 1க்கான இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபார்ம் 2 வர மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ரெடி பண்ணுவோம். ஃபார்ம் 1ல இருந்து இந்த ரெட் அப்படின்றத டபுள் கிளிக் பண்ணி கொள்றேன். இந்த ஃபார்ம் 1ல இருந்து ஃபார்ம் 2 ஓபன் பண்ணணும்ன்றதுக்காக ஃபார்ம் 2 அப்படின்னு சொல்லி இங்க கிரியேட் பண்ணி கொண்டு வரோம். ஃபார்ம் 2 இனிஷியலா நாங்க கிரியேட் பண்ண ஃபார்ம் 2 அப்படின்ற இந்த ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துக்கொள்வோம். ஃபார்ம் 2 தட்ஸ் ஈக்குவல் டு தட்ஸ் ஸ்பேஸ் F2 என்ற ஒரு நேம் வச்சுக்கொள்வோம். ஃபார்ம் 2ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கொள்வோம்.
நியூ ஃபார்ம் டூ. ஒரு மெத்தட் ஒன்று நாங்கள் இதில் கிரியேட் பண்ணி கொண்டு வா, ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இந்த இடத்துல F2 ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு ஃபார்ம் டூன்றது ஸ்டார்ட் ஆகும். தென் இப்போ ஒன் பண்ணி இருக்கிற இந்த பார்ட்டை நாங்கள் ஹைட் பண்ணிடுவோம். தட் மீன் ஃபார்ம் ஒன் வந்து எங்களுக்கு ஹைட் ஆயிடும். சேம் டைம் F2 ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஷோ ஆயிடும். ஸோ இதுதான் எங்களோட ஆப்ஷனாக இருக்கு. ஃபார்ம் ஒன் வந்து ஹைட் ஆக, ஃபார்ம் டூ வந்து ஷோ ஆக வேண்டியிருக்கு. ஸோ இதை நாங்கள் ரன் பண்ணுவோமா இருந்தால் எங்களுக்கு இனிஷியலாக இந்த ஃபார்ம் வந்து ஒன்றாகுது. இதை கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு ரெட் கலர் ஃபார்ம் வந்து ஒன்றாகும். பட் இதை கிளிக் பண்ணிக்கு எங்களுக்கு ரெட்டுக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த ஃபார்ம் ஒன்னுக்கு போக வேண்டியிருக்கு. அது ஒர்க் பண்ணல. அதுண்ட கோடிங்கையும் நாங்கள் இப்போ டைப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்டா நாங்கள் டிசைனுக்கு வருவோம். இது மெரூன் கலர், ஓகே ஃபைன். தென் இங்க ரெட் கலர். இப்போ நான் சேஞ்ச் பண்ண போறது இந்த பார்ட். ஸோ மெரூன் கலர் ஃபார்ம் டூல இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கல ஃபார்ம் ஒன் அப்படின்றது ஒன்று ஆகணும். ஸோ ஃபார்ம் ஒன் F1 என்ற ஒரு நேம் ஒன்று வச்சுக்கொள்வோம். form 1 F1 that's equal to new form 1. That's fine. So in the form 1 நாங்க hide பண்ண வேணும். So this dot hide அப்படின்னு மார்க் பண்ணிக்கொள்றேன். This dot hide F2 என்ற form வந்து ஒன்னாகும். So F1 so F1 dot show. இந்த 3 லைன்ஸுமே that's enough. So இதை ரன் பண்ணிக்கொள்வோம். இதை ரன் பண்ணிக்கல நாங்க ரெட்ன்றதை கொடுத்த உடனே மெரூன்ன்ற ரெட் கலர் ஃபார்ம் ஒன்னாகுது. மெரூனை கொடுத்த உடனே மெரூன் கலர் ஃபார்ம் ஒன்னாகுது. இந்த பட்டன்ஸ் எங்களுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இப்படி நாங்க மோர் தேன் ஒன் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி அதுக்கிடையிலான கனெக்டிவிட்டியை மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ செஷன்ல பார்த்துருந்தோம் எப்படி நாங்க மோர் தேன் ஒன் ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணலாம், அதுக்கிடையிலான பட்டன்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த ரெண்டு ஃபார்ம்ஸையுமே நாங்க ஆக்டிவ் பண்ணிக்கொள்ளலாம்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு வீடியோ டியூட்டோரியல்ல புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.